ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் வந்து ஒரு குட் நியூஸ் ஒன்று பேட் நியூஸ் ஒன்றுன்னு சொல்லியிருந்தேன். குட் நியூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஆப்பிள் வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. பேட் நியூஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சீத்தாப்பழம் கன்று வந்து ரொம்பவே வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 டேஸ் வந்து பார்க்காத இருந்திருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, அவ்வளோதான் பார்த்துருக்கவே முடியாது இந்த கண்ணை அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆகியிருக்கும். பரவாயில்ல, அது ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியே நாங்கள் பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு மன கஷ்டத்தோடு தான் வந்து ஊற்றிட்டு இருந்தோம், துளுக்குமா துளுக்காதா அப்படின்றத. அப்புறம் சரி விடாமுயற்சியாக வந்து 15 நாள் தொடர்ந்தும் வந்து மார்னிங் ஈவினிங் 2மே தண்ணி ஊற்றிட்டே வந்துருந்தேன் ரெகுலராக. அதுக்கப்புறம் அது துளிர் பறி ஆரம்பிச்சிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், வெயில்ன்றதுனால கொஞ்சம் உங்களுக்கே லைட்டாக தெரியும் அப்படின்னு பார்க்குறேன். நல்லா தெரியுது மக்களே. இப்போ வந்து துளிர் வர ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து நல்லா இலை பறியவே இந்த 1 வீக் கிட்ட அப்படி ஆகிடும். வந்து நல்லா துளிர் பறிஞ்சதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த கன்று வந்து ஓரளவுக்கு துளிர் இருந்துச்சு. நம்ம வந்து இறைக்காத காரணத்தினால வந்து இப்போ எல்லாமே வந்து சோர்வாக தான் ஆரம்பிக்குது. கூடவே இப்போ மாங்காய் கன்று வேறு பட்டை வேறு பிச்சு விட்டுதான் நம்ம செல்லக்குட்டி, பெரிய செல்லக்குட்டி இருக்காங்களே அவங்க தான். இப்போ அது வேறு என்ன பண்ணணும்னு தெரியல, வந்து பார்த்தா தான் தெரியும். ஆல்ரெடி மாங்காய் கன்று வந்து கொஞ்சம் டேமேஜாக இருந்தது. இவங்க இன்னும் அதை வேறு